எங்க சூலூர் சட்டமன்ற தொகுதி எவ்வளவு ஏக்கர்ல தக்காளி சாகுபடி பண்றாங்க? 2000 ஏக்கர். 2000 ஏக்கர் பண்றாங்க. 320 நாள். இது மார்க்கெட் எங்க கொண்டாந்து பண்றீங்க? இங்கதான் பண்றீங்க. எந்த வெளி மாவட்டத்துல எங்கேயும் போறது இல்ல. இதோடைய ரகம் என்ன ரகம்? காஞ்சனா. கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இது எவ்வளவு நாள் வந்து அழுகாது இருக்கும் இந்த பழம்? 5 நாளைக்கு அழுகாது. 5 நாளைக்கு அழுகாது. ஒரிஜினல் வைக்க வேண்டியது. எங்க குளிர்பதன கிடங்குலாம் இங்க இல்லையா? குளிர்பதன கிடங்கு நாங்க விலை கம்மியாச்சுன்னா வெளியே போட்டுருவோம். மைய பகுதி எதா இருக்கு? சூலூர் சட்டமன்ற தொகுதியில மைய பகுதியில அதிகமா விளைச்சல் ஆகக்கூடிய மைய பகுதி அது சுல்தான்பேட்டை. அங்க ஒரு குளிர்பதன கிடங்கு வச்சா அங்க இருக்கிற விவசாயிகள், இந்த தக்காளி சாகுபடி செய்யற விவசாயிகள் விளைவீட்டுக்கு வந்து பாதுகாக்கலாம். கூட குளிர்பதன கிடங்கு வச்சா இன்னொரு வாரத்துக்கு இந்த தக்காளி அழுகாம இருக்கும். அப்ப வந்து கொஞ்சம் விலை ஏறும்போது விற்பனை செய்யணும். மற்ற பயிர்களை காப்பீடு இருக்கு. தக்காளி காப்பீடு மழை பெய்ஞ்சா தக்காளி அப்படியே உழவு வேற வழி கொடுக்கணும். மனு வாங்கி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கிலோ என்ன விலைக்கு விற்கிது? 20 ரூபாய்க்கு விற்கும். ஒரு கிலோ 20 ரூபாய்க்கு விற்கும். ஒரு ஏக்கர்ல ஒரு ஆண்டுக்கு தக்காளியுடைய விளைச்சல் எவ்வளவு இருக்கும்? ஒரு ஆண்டுக்கு வர 3 மாசம் தக்காளி 3 மாசத்துக்கு விளைச்சல் இருக்கும். வந்து 40 பெட்டி, இந்த மாதிரி 40 பெட்டி. ஆப்பிள் ஒரு பெட்டி எத்தனை கிலோ? 15 கிலோ. ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு 600 கிலோ இருக்கு. தக்காளி நாத்து தக்காளி வந்து நம்முடைய பலனுக்கு எப்போ வரும்? 3 மாசம். 3 மாசம். 6 மாசம் தான் காய்க்கும். ஒரு நாத்து நெட்டு இங்க வர 10 ரூபா நாத்துக்கு ரேட். சரி.